திமுக காங்கிரஸ் கூட்டணி பிரச்சனைகள், அதாவது அதிகாரபூர்வமான பேச்சுவார்த்தை திமுகவோட தான் நடக்குது. அதே நேரம் அதிகாரபூர்வமற்ற முறையில் அன்அபிஷியலா தாவேகாவோட ரொம்ப நாளாவே நடத்திக்கிட்டு இருக்காங்க. தாவேகா கூட்டணிக்கு வருவதாக இவர்கள் ஏற்கனவே வாக்குறுதியே கொடுத்திருக்காங்க. திமுக பண்ணதான் பயங்கர ஸ்மார்ட்டான மூவ். கடைசியில காங்கிரஸ் கேட்டது கிடைக்காத ஒரு சூழல் வரும் தெரியுமா? அன்னைக்கு இவங்க எங்கேயுமே போக முடியாத ஒரு நேரமா இருக்கு. இப்போ வேற வழி இல்லாம இவங்க கொடுக்குற சுண்டலை வாங்கிட்டு இந்த கட்சியிலே இந்த கூட்டணியிலேயே நீடிப்பாங்க. அதை விட பெரிய கொடுமை என்னன்னா, ஓ பன்னீர்செல்வம் திமுகவுக்கு வந்ததற்கு காரணமே அவர் ஊழல் செய்து சேர்த்த 1000 கோடியை இப்போ அவர் ஒரு செல்லா காசா மாறின பிறகு அந்த கட்டுமான நிறுவனம் அந்த பணத்தை தராம ஏமாத்துறாங்க. அதை திருப்பி வாங்கி கொடுக்கணுங்கிற நிபந்தனையின் அடிப்படையில் தான் அவர் கட்சிக்குள்ளேயே வந்திருக்காரு. அவள் தான் விஜய் 5 மணியோட முடிஞ்சே போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம். ஸோ இப்படி பேசும்போது இந்த மாதிரி சம்பவங்கள், அரசியல் நிகழ்வுகள் நடத்திட்டே இருக்கணுமா விஜய்? நிச்சயமாக நடத்தணுங்க. இது ஒரு தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு இஷ்யூ. இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அதுக்காக தாவேகா இந்த தேர்தலில் போட்டியிடாதுன்ட்டு விஜய் பட்டினப்பாக்கத்திலேயே முடங்கி கிடக்க முடியுமா? நீலாங்கரையிலேயே முடங்கி கிடக்க முடியுமா? நீங்க எப்படி வேணா எதிர்த்துக்காங்க, ஆனா போட்டி 2 பேருக்கு நடுவில் உள்ளதான். இதையெல்லாம் கடந்து விஜய் அவருடைய அரசியல் செயல்பாட்டில் ரொம்ப தீவிரம் காட்டுவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மக்களும் பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய இதா எடுக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த விவகாரத்தால் விஜய்க்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படுமா அப்படின்னா ஏற்படாதுன்னு நான் உறுதியா நம்புறேன். ஒரே வீட்டுல நடிகை கூட இருந்தாரு, மனைவி கூட இருந்தாருன்ற செய்தியெல்லாம் அப்படியே ஓப்பனா போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த விவகாரத்தில் பெண்களுடைய வாக்குகள் சிதறாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே உண்மை தெரியும். 1000 தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம், பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே, எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோட சினிமா விமர்சகர் வலைபேச்சு பிஸ்மி வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இப்போ மார்ச் 4ஆம் தேதி தஞ்சாவூர்ல நிர்வாகிகள் சந்திப்பு நடத்த போறாருன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி செய்திகள் வந்ததுக்கப்புறம் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள் எல்லாத்தையும் முடக்கி வச்சிருந்தாங்க. இப்போ இந்த செய்திகளுமே கிட்டத்தட்ட கரூர் சம்பவத்தோட ஒப்பிட்டு தான் பார்க்குறாங்க. நேற்றுலாம் ஒரு தலைவர் சொல்றாரு, அவள் தான் விஜய் நேற்று 5 மணியோட முடிஞ்சே போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம். ஸோ இப்படி பேசும்போது இந்த மாதிரி சம்பவங்கள், அரசியல் நிகழ்வுகள் நடத்திட்டே இருக்கணுமா விஜய்? நிச்சயமாக நடத்தணுங்க. இது ஒரு தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு இஷ்யூ. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அதுக்காக தாவேகா இந்த தேர்தலில் போட்டியிடாதுன்ட்டு விஜய் பட்டினப்பாக்கத்திலேயே முடங்கி கிடக்க முடியுமா? நீலாங்கரையிலேயே முடங்கி கிடக்க வேட்புமனு தாக்கல் கூட பண்ண முடியாதெல்லாம் செய்தி போட்டுக்கிட்டாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, இப்போ இப்படி ஒரு விஷயம் நடக்கும் போது இப்போ தாவேகா இன்னொரு தொண்டர்களோ மற்றவர்களோ இன்னொருத்துல கொண்டாட்டமாக இருக்க முடியுமா? அது முடியாது. ஏன்னா வீட்டில் நடக்கிற ஒரு சோகமான ஒரு நிகழ்வு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரு நாள் 2 நாள் அந்த ஃபீலிங்கிறது இருக்கத்தான் செய்யும். எல்லாத்துக்கும் மேலே தேர்தல் கண்ணுக்கிட்ட தூரத்தில் தேர்தல் இருக்கு. அப்படிங்கும்போது நீங்கள் அதை நோக்கி ஓடித்தான் ஆகணும். அதனால எனக்கு தெரிஞ்சு இதையெல்லாம் கடந்து விஜய் அவருடைய அரசியல் செயல்பாட்டில் ரொம்ப தீவிரம் காட்டுவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மக்களும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய இதாக எடுக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த விவகாரத்தால் விஜய்க்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படுமா அப்படின்னா ஏற்படாதுன்னு நான் உறுதியா நம்புறேன். ஓகே, இப்போ இந்த அரசியல் வாழ்க்கையில குறிப்பா பெண்கள் வாக்குகள் விஜய்க்கு ரொம்ப அதிகமா இருக்குன்ற மாதிரி நீங்களும் நிறைய சொல்லியிருக்கீங்க. சர்வே முடிவுகளும் அதான் வருது. இந்த விஷயம் பெண்கள் மத்தியில குறிப்பா நீங்க சொல்ற மாதிரி செய்திகள் எப்படி போடுறாங்க அப்படின்னா, சன் நியூஸ்லயே போடுறாங்க. இந்த மாதிரி ஒரே வீட்டுல நடிகை கூட இருந்தாரு, மனைவி கூட இருந்தாருன்ற செய்தியெல்லாம் அப்படியே ஓப்பனா போடுறாங்க. அந்த பெட்டிஷன்ல அப்படி இல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது இது அறியாத சில பெண்கள், ரொம்ப கிராமத்தில் இருக்கவங்கலாம் நம்ப ஆரம்பிச்சிருவாங்கல்ல. இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்த விவகாரத்தில் பெண்களுடைய வாக்குகள் சிதறாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே உண்மை தெரியும். அது ரொம்ப முக்கியமானது. இப்போ அந்த மாதிரி ஒருத்தன் போடும் போதே மக்கள் யோசிப்பாங்கல்ல, இது சாத்தியம் இல்லையே. அதுக்கடுத்து கரூர்ல அந்த சம்பவம் நடக்கும்போது அந்த கேரவான்குள்ள திருசா சொன்னாங்க. அதை மக்கள் நம்பியிருந்தா விஜய் போற இடத்துக்கு பெண்கள் வரமாட்டாங்களே. எப்பா ஒரு பிரச்சாரம் பண்ற இடத்துல கூட நீ நடிகையை கூட்டிட்டு வருவியா அப்படின்னு மக்களுக்கு ஒரு கோபம் வரும்ல. அப்படியெல்லாம் நடக்கவே இல்லையே. அதனால எனக்கு தெரிந்து அப்படியெல்லாம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கு அடுத்து நீங்க விஜய்க்கு இருக்கிற பெண் ரசிகைகள் அவரை எப்படி பார்க்குறாங்கங்கிறத நீங்க முதல்ல பார்க்கணும். எந்த பெண்ணும் விஜயை ஒரு கனவு நாயகனா பார்க்கல. அவங்கள பொறுத்த வரைக்கும் அண்ணன், விஜயண்ணா, தம்பி இப்படிதான் பார்க்குறாங்க. அதனால இந்த மாதிரியான செய்திகள் எல்லாமே பெண்களை பாதிக்கும் அப்படின்லாம் சொல்லலை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு கணவன் மனைவி அப்படின்னா சில பிரச்சனைகள்லாம் இருக்கத்தான் செய்யும். இவங்க மேலேயும் தப்பு இருக்கும், அவங்க மேலேயும் தப்பு இருக்குங்கிற அந்த புரிதலும் பக்குவமான பார்வை பெண்கள்கிட்ட இருக்கு. அதனால எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பெரிய
பாதிப்பை ஏற்படுத்தாது. ஓகே. பட் அதே நேரம் நமக்கு தோன்ற விஷயம் என்னன்னா, இப்படி ஒரு விஷயம் வீட்டுக்குள்ள இருக்கு, என்ன இதை என்னைக்கு வேணாலும் எதிரிகள் வந்து டேக் ஓவர் பண்ணி நமக்கு எதிரான ஆயுதமாக மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறத விஜய் வந்து கொஞ்சம் யோசிச்சு அதை வந்து ஒரு அமிக்கபிளான ஒரு செட்டில்மெண்ட்டாக அங்கே அதை பேசி முடிச்சிருந்தாருன்னா இந்த அளவுக்கு அது வெளியில் வந்திருக்காது. ஒரு வதந்தியா ஒரு கிசுகிசுவாவே அது காலப்போக்கில் மறைஞ்சு போயிருக்கும். அந்த விஷயத்தில் வந்து விஜய் வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டாக செயல்பட தவறிட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். திமுக காங்கிரஸ் கூட்டணி பிரச்சனைகள் இப்போ வரைக்கும் செய்திகள் போயிட்டு இருக்கு. 21, 31, 41 அப்படின்ட்டு ஒரு பக்கம் விஜய் கிட்ட பேசிட்டு இருக்கதாகவும் சொல்றாங்க, இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கூடயும் பயங்கரமா திமுக பேசிட்டு இருக்க சொல்றாங்க. என்ன நடக்க போகுது? அதாவது அதிகாரபூர்வமான பேச்சுவார்த்தை திமுகவோட தான் நடக்குது. அதே நேரம் அதிகாரபூர்வமற்ற முறையில் அன்அஃபிஷியலா தாவேக்காவோட ரொம்ப நாளாவே நடத்திக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப இதா தெரியும், ஜனவரி இறுதியில் தாவேக்கா கூட்டணிக்கு வருவதாக இவர்கள் ஏற்கனவே வாக்குறுதியே கொடுத்துருக்காங்க. என்னன்னா அதுக்குள்ள இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, திமுகவில் வந்து அதுக்குள்ள தொகுதி பங்கீடு குறித்து பேசிடுவாங்க, அதுல நமக்கு உடன்பாடு ஏற்படாது, அதையே காரணமாக வச்சு பொட்டியை கட்டிட்டு இங்கே வந்துடலான்னு அவங்க பிளான் பண்ணாங்க. ஆனால் காங்கிரஸ் இப்படி ஒரு மூவ் பண்ணதுன்னு தெரிஞ்ச உடனே திமுக பண்ணதான் பயங்கர ஸ்மார்ட்டான மூவ். என்னன்னா, நீங்கள் ஜனவரியிலேயே இப்படி நடந்துச்சுன்னா திமுக கூட்டணி உடஞ்சிருச்சுங்கிற பிரச்சாரத்தை ஜனவரியிலேயே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதுக்கு அவகாசம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுனால இந்த பேச்சுவார்த்தையே இத்தனை நாள் நடத்தவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் தொகுதி பங்கீடுக்காக ஒரு குழுவே அமைச்சிட்டாங்க திமுகவில். டிஆர் பாலு, கனிமொழின்னு ஒரு குரூப் இருக்கு. ஆனால் அவங்க யாரையுமே சந்திக்காம அப்படியே காலம் தாழ்த்துறாங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன கட்சிகளை எல்லாம் சந்திச்சு இன்னைக்கு தான் காங்கிரஸ் கிட்டேயே வர்றாங்க. அதோடைய அர்த்தம் என்னன்னா, இந்த பேச்சுவார்த்தையை இப்படி இழுக்கிறது. இப்போ முதல் கட்டமாக என்ன பேசுவாங்க அப்படின்னா, நம்பர்ஸ் பேசுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு 50 குடும்பாங்க, அவங்க வந்து நான் 25. இந்த இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும். கடைசியாக எங்கே வந்து நிற்கும் அப்படின்னா, எங்கள் முதலமைச்சர்கிட்ட சொல்லிட்டு நாங்கள் முடிவு அறிவிக்கிறோன்ட்டு இந்த சபை கலைஞ்சிடும். அதுக்கப்புறம் சில நாட்கள் அப்படியே கடந்து இதுதான் எங்கள் நம்பரும்பாங்க, இவங்க மாட்டேம்பாங்க. அப்புறம் ஒரு வழியாக ஒரு நம்பரில் வந்து லாக் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து என்ன நடக்குன்னா, இந்தந்த தொகுதி வேணும்னு ஒரு லிஸ்ட்டை கொடுப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த தொகுதியெல்லாம் தரமாட்டோம் அப்படின்ட்டு இவங்க வந்து அவங்க தோக்குற மாதிரியான தொகுதியை எடுத்து கொடுப்பாங்க. இப்படி கொஞ்ச நாள் ஓடும். இது எல்லாமே நடந்து கடைசியில் காங்கிரஸ் கேட்டது கிடைக்காத ஒரு சூழல் வரும் தெரியுமா? அன்னைக்கு வந்து இவங்க எங்கேயுமே போக முடியாத ஒரு நேரமாக இருக்கும். அப்போ வேறு வழி இல்லாமல் இவங்க கொடுக்குற சுண்டலை வாங்கிட்டு இந்த கட்சியிலே இந்த கூட்டணியிலேயே நீடிப்பாங்க. இப்படி நடக்கணுங்கிறதுனால தான் திமுக வந்து இந்த வேலைகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தாவேக்காவோட பேசுனாங்க. ஆனால் இதுக்கு இடையில கனிமொழி ராகுல் காந்தியை போய் மீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து சோனியாவுக்கே சில தகவல்களை எல்லாம் சொல்லி அனுப்புனதா ஒரு தகவல் இருக்குது. அதனால் அவங்களும் கூட சரி ஓகே நம்ம சேஃபாக இவங்களோடய போயிடலாங்கிற மாதிரி அவங்களுடைய முடிவு எடுத்துட்டதா ஒரு தகவல் இருக்குது. அதனால் இன்னும் இந்த நாடகம் கொஞ்ச நாளைக்கு நடக்கும். ஓகே. இப்போ டிவிகேக்குள்ளே செங்கோட்டையன் வரும்போது ஊழல்வாதிகளை சேர்க்க மாட்டேன்னு சொன்னீங்க, அவர் மேலே கேஸ் இருக்குது சேர்த்துக்கிட்டீங்கன்னாங்க. இப்போ ஓபிஎஸ் அவர்களை திமுகவில் இணைச்சிக்கிட்டாங்க, பூங்கொத்து கொடுத்து சிஎம் வரவேற்கிறார். அப்போ அவர் மேலே எந்த கேஸுமே இல்லையா சார்? அதை விட பெரிய கொடுமை என்னன்னா, ஓ பன்னீர்செல்வம் திமுகவுக்கு வந்ததற்கு காரணமே அவர் ஊழல் செய்து சேர்த்த 1000 கோடியை ஒரு கட்டுமான நிறுவனத்தில் முதலீடு பண்ணியிருக்காரு பல வருஷங்களுக்கு முன்னாடி அவர் அதிகாரத்தில் இருந்தப்ப. இப்போ அவர் வந்து ஒரு செல்லா காசா மாறின பிறகு அந்த கட்டுமான நிறுவனம் அந்த பணத்தை தராமல் ஏமாத்துறாங்க. அதை திருப்பி வாங்கி கொடுக்கணுங்கிற நிபந்தனையின் அடிப்படையில் தான் அவர் கட்சிக்குள்ளேயே வந்திருக்காரு. அதாவது ஓபிஎஸ்ங்கிற ஊழல்வாதியை கட்சியில் சேர்த்ததே நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா தெரியுது நமக்கு. ஆனால் அந்த ஊழல் பணத்தை நாங்கள் வசூல் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கட்சிக்கு என்ன, இந்த ஒரு தலைவருக்கோ அல்லது ஒரு கூட்டணி கட்சிக்கோ என்ன வாக்கு சதவீதம் இருக்குது, என்ன வெற்றி வாய்ப்பு இருக்குது, எத்தனை தொகுதி, இப்படித்தானே பேசி வந்து ஒரு கூட்டணிக்குள்ளே வரணும். ஆனால் திமுகவுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா ஒரு இடைத்தரகர்கள் வேலை பார்க்குற அளவுக்கு போயிடுச்சு. தேமுதிக இந்த அடிப்படையில் உள்ள வர்றாங்க. அவங்களுடைய ஆண்டாள் அழகர் கல்லூரியை தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரிக்கு ஒரு பெரிய தொகைக்கு கொடுத்தாங்க. பாதி பணத்தை கொடுத்துட்டு மீதி பணத்தை அவங்க தரலை. அந்த பணத்தை நீங்கள் தான் வாங்கி கொடுக்கணுங்கிற நிபந்தனையில் அவங்க உள்ளே வந்திருக்காங்க. இப்போ பாருங்கள், திமுக வந்து ஒரு பாரம்பரியமிக்க கட்சி, ஒரு கொள்கையை முன்னிறுத்து வளர்ந்த கட்சி. ஆனால் இன்னைக்கு விஜய்னு ஒருவருடைய வருகைக்கு பயந்து என்ன வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அதனால இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி செங்கோட்டையன் வந்து பெரிய உத்தமர் கிடையாது. ஏன்னா அவரும் ஊழல் பண்ணியிருக்காரு. ஆனால் அவரை விட மிகப்பெரிய ஊழல்வாதி யார் அப்படின்னா ஓபிஎஸ் தான். எல்லாத்துக்கும் மேலே
இவங்க வர்றாங்க வரல என்பதை தாண்டி ஊழலை பற்றி பேசுவதற்கான தகுதி இல்லாத ஒரு கட்சி வந்து திமுக. ஓகே, இப்போ நான் அவங்க சொல்றது என்னன்னா, ஒருவேளை தாவேக்கால சேர்ந்துருந்தாருன்னா எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும், இதை வச்சு ஒரு பிரச்சாரம் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இன்னைக்கு ரொம்ப கப்புச்சுப்புன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்களே சார், ஒரு எந்த இதுவுமே எல்லாம் வெளியில தெரியாமல் முடிச்சுட்டாங்க இல்லையா? இல்லை, அதுதான் தனக்கு ஒரு நியாயம் அடுத்தவர்களுக்கு ஒரு நியாயம் அப்படிங்கிறது இந்த விஷயத்துலையும் நடக்கிறதா தான் பார்க்குறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருவேளை ஓபிஎஸ் வந்து தாவேக்கா பக்கம் போயிருந்தா, இப்போ தினகரன் பத்திரிகையில அட்டை, ஒரு பெரிய அட்டை, ஆமா, ஒரு முழு பேப்பருமே ஓபிஎஸ் உடைய ஊழல் வரலாறு தான் இருக்கும். சன் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதுதான் செய்தியாக இருந்திருக்கும். அவர்கள் கட்சிக்கு வந்ததற்கு பிறகு அவங்களுக்கு அப்படி புனிதர்களாக மாத்திக்கிட்டாங்க. அப்படி எல்லாத்துக்கும் மேல மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தேர்தல் வாக்குறுதிகள் விஜய் வந்து ஒரு டீம் போட்டு யோசிச்சுட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. ஒரு 4-5 வாக்குறுதிகள்லாம் எடுத்து இதுல இருந்து நம்ம வந்து சாத்தியமான வாக்குறுதி மட்டும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அறிவிக்கான டேட்டும் வந்து ரெடி ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. என்ன மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதான் முதல்ல தெரிஞ்சுங்க, தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு முன்பு தேர்தல் வாக்குறுதி வருவதற்கு வாய்ப்பு இல்லை. தேர்தல் அறிவிக்கணும், அப்பதானே அந்த விஷயமே ஒரு பூம் ஆகும். அந்த நேரத்தில் தான் நீங்க அறிவிக்கணும். அதுக்கடுத்து அவங்க புதிதாக ஆரம்பிச்ச ஒரு கட்சி, அப்ப மற்ற கட்சிகளுடைய தேர்தல் வாக்குறுதி என்னங்கிறதையும் கொஞ்சம் கவனிப்பாங்க. ஸோ அதனால இப்போதைக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கடுத்து நான் கேள்விப்பட்டது என்னன்னா, விஜய் வந்து ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காரு. நம்மால் சாத்தியமான விஷயங்களை மட்டும்தான் தேர்தல் வாக்குறுதியில் சேர்க்கணும். சும்மாவது அது தர்றேன் இது தரேன்னு மக்களை ஏமாற்றக்கூடாதுங்கிறதுல அவர் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கார். அதே நேரம் ஆதவ அர்ஜுனா, ஜான ஆரோக்கியசாமி, புஷி ஆனந்த், செங்கோட்டை இந்த கீழே இருக்கிறவங்க இல்லை அப்படி இருக்கக்கூடாது, கவர்ச்சி வாக்குறுதிகளும் இருக்கணும் அப்படின்னு வந்து விஜயை வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் பொறுத்த வரைக்கும் அது விருப்பம் இல்லை இந்த மாதிரி யோசிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் அதே நேரம் இவங்க வந்து அவங்களுடைய முயற்சியை கைவிடாமல் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரியான வாக்குறுதிகளையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கடைசியாக விஜயோட டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் இது வேணும் வேணாம் அப்படிங்கிற முடிவை வந்து அவர் எடுப்பார். ஒருவேளை சுற்றி உக்காந்துக்கிட்டு எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணும்போது ஒருவேளை அரசியல்னா இதுதான் போல இருக்கு, இது இல்லைன்னா வெற்றி கிடைக்காதோ அப்படின்னு நினச்சி கூட அந்த கவர்ச்சி வாக்குறுதிகளை அவரும் கையில் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. பட் அதே நேரம் நாம் விரும்புவது, மக்கள் விரும்புவது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி மக்களை ஏமாற்றுகிற கட்சிகளுக்கு மாற்றாகத்தான் உங்களை மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. ஓட்டு ஒருத்தர் போடுறாரு அப்படின்னா எதுக்காக போடுவாரு? விஜய்க்காக போடுவாரு. அது ஒரு மாற்றம் வரணும், ஒரு மாற்றம் வரணும். இந்த ரெண்டு கட்சியும் மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க, நீங்க வந்து வேறொரு அரசியலை முன்னெடுக்கணுங்கிறதுனால. அப்ப நீங்களும் இவங்களுடைய கலர் ஜெராக்ஸா இருந்தீங்க அப்படின்னா நீங்க அரசியலுக்கு வந்து அர்த்தமே இல்லை. அதனால இந்த விஷயத்தில் விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரியான தேர்தல் வாக்குறுதிகள் வந்து தேர்ந்தெடுக்கணும். ஓகே, இப்போ நிறைவாக வந்து இந்த சுச்சுவேஷனில் நிறையா நான் சோசியல் மீடியாவில் பார்த்தேன், நிறையா ரைட்டப்பாக போட்டிருந்தாங்க. எஸ் சந்திரசேகர் வந்து விஜய்க்கு கூட இருந்திருந்தாருன்னா சில விஷயங்களை கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க, அவர் இல்லாததோட இது தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஏன்னா கூட இருக்கவங்க நிறைய பேர் வந்து விஜய்க்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து தவறாக இருக்குது, நீங்கள் உட்பட சொல்லியிருக்கீங்க, அந்த மாதிரிலாம் சொல்கிறது வந்து விஜய்க்கு எந்த அளவுக்கு போய் எடுபடுதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி. இப்போ அந்த விஷயத்தை எப்படி சொல்கிறோம்? இல்லை, அதை வந்து நம்ம யூகமாக பதில் சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் மேலே எஸ்ஏசி விஜயெல்லாம் நல்லுறவோடு இருந்த காலத்தில் தான் இவங்களுக்கு பிரச்சனையே வந்தது. ஆமாம்மா, அது உண்மைதானே. அதுக்கடுத்து விஜய் வந்து ஒரு சின்ன குழந்தை இல்லை. எஸ்ஏசி என்கிற கண்டிப்பான அப்பாவால் வளர்க்கப்பட்டவர் தான் விஜய். ஆனால் இப்போ அவரும் ஒரு கட்டத்தில் வளர்ந்து அவரும் வந்து 2 குழந்தைகளுக்கு தந்தைங்கிற ஸ்தானத்தில் ஒரு 50 வயது கடந்தவராக இருக்கும்போது இப்போ வந்து அவர் அப்பா சொல்றதை கேட்பார், நீங்க எப்படி எதிர்பார்க்க முடியும்? இப்போ நம்ம வீட்லயே நாம வளர்ந்த பிறகு நம்ம அப்பா பேச்சை கேட்கல, என்ன நம்ம பிள்ளைகள் வளர்ந்த பிறகு நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க. இதுதான் யதார்த்தம். அப்படி இருக்கும்போது எஸ்ஏசி இருந்திருந்தா எல்லாம் கேட்டிருப்பாரு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதே நேரம் வீட்டில் பெரியவங்களோட சேர்ந்து இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதை ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணுவாங்க, ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனால் இந்த நகர வாழ்க்கையில வந்து அதுக்கெல்லாம் சாத்தியம் இல்லை. அதனால யூகமா சொல்லணும் அப்படின்னா ஒருவேளை அதை சரி பண்ணி இருந்திருக்கலாம் அவர் இருந்திருந்தா. ஓகே, கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி.